Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா Syrma SGS டெக்னாலஜி லிமிடெட் IPO பற்றி பார்க்கலாம். இது என்னைக்கு ஓப்பன் ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, அப்ளை பண்ண லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து இந்த IPO வருது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் இதோட டீட்டெயில்ஸாக இன்டெப்த்தாக இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. இது ரொம்ப நான் இன்டெப்த்தாக கவர் பண்ணல, ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோட எண்டில் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம், அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலாம், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஓகேங்களா, இந்த IPO எப்போ ஓப்பன் ஆகுதா, ஆகஸ்ட் 12 ஆல்ரெடி இது வந்து லிஸ்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஹாலிடே வந்தனால நான் வந்து இதை போடலை. ஸோ ஆகஸ்ட் 18 வந்து க்ளோசிங் டேட். ஓகேங்களா, அதாவது இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக 3 நாள் இருக்குது. ஆகஸ்ட் 18 க்ளோசிங் டேட். அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா 24 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி திரும்ப வந்துடும். ஓகேங்களா, லிஸ்டிங் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 26 லிஸ்டிங் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 12 ஓப்பன் ஆனிச்சு. நான் ஏன் வீடியோ போடலாம், இது ரொம்ப நாள் நம்ம மணி ஹோல்டில் கிடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு எதுவும் தேவை வந்துச்சுன்னா எடுக்க முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால தான் நான் வந்து போடலை. 16 கரெக்டான டைம். ஆகஸ்ட் 16, 17, 18 இந்த 3 நாளில் நீங்கள் போட்ட அப்ளை பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஃபைன். 18 முடியுது, 26 லிஸ்டிங்கில் வருது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பாருங்கள், 209 ரூபாயிலேருந்து 220 ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். 68 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். மினிமம் 1 லாட் வாங்கியே ஆகணும். அந்த 1 லாட்டுக்கு 14,960 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் நீங்கள் 13 லாட் வரையும் போகலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, மினிமம் 1 லாட்டுக்கு வந்து 14,960 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இதோட ஃபண்ட் ரைஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட 840 கோடிக்கு வந்து இதை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அண்டு இது வந்து NSE அண்டு BSEயில் லிஸ்டிங் ஆகும். இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஃபைன். அண்டு நீங்கள் எப்போ ஒரு கம்பெனி அப்ளை பண்ணாலும் அதோட டீட்டெயில்ஸ் ஒரு இன்டெப்த்தாக கூட இல்லாட்டியும் ஒரு ஓவர்வியூவாக தெரிஞ்சுங்க, அது என்ன ப்ராடக்ட் கம்பெனின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த Syrma SGS டெக்னாலஜி லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது சென்னை பேஸ்டு ஒரு இன்ஜினியரிங் டிசைன் கம்பெனி. ஓகேங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா EMSன்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். ஓகேங்களா, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளிஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ், அதாவது RFID கேள்விப்பட்டிருக்கீங்க நிறையா பேர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் இது என்னன்னு தெரியல, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி இது கொடுக்குறாங்க. மதர் போர்ட்ஸு, மெமரி ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இவங்க கொடுக்குறாங்க. USB டிரைவ்ஸ். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால இது இன்டெப்த்தாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில, இது என்னென்ன இதுன்னு. எனக்கு தெரிஞ்சு மதர் போர்டு, USB டிரைவ்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த Syrma SGS டெக்னாலஜிஸ் லிமிடெட். அண்ட் இதோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், கடைசி 2 வருஷத்துக்கு மட்டும் பார்ப்போம், அதாவது 2020, 2021 மட்டும் பார்ப்போம். டோட்டல் ரெவென்யூ பாருங்களேன், 404 கோடியிலேருந்து 444 கோடியாவது வந்து ஒரு ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 2019 பாருங்கள், கொரோனா காலத்துலேருந்தே ஓரளவு ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. என்னைய கேட்டிங்கன்னா இப்போ அந்த சிப் ரிலேட்டடான கம்பெனிஸ், அது மெக்கானிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக பூம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் வரவங்கனால இதுவும் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாகிறதுனால இதுவும் நல்லா பூம் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இதோட IPO ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா linkedin.co.in இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் உங்கள் அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத. ஓகேங்களா, ஃபைன். இதை வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட சைட்டுக்கு போய் பார்த்துடலாம். இதுதான் அது Syrma SGS டெக்னாலஜிஸ் லிமிட்டோட சைட்டு. இதில் பாருங்களேன், அவங்களோட ஹிஸ்ட்ரி லைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது. அதாவது 1970 கிட்டத்தட்ட 2021 வரையும் 22 வரையும் இவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வகையில் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்போ R&D லேப் செட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், சென்னையில் வந்து 2014 R&D லேப் செட்டப் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எவ்ரி இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளான்ட் இன் மானசரில் பண்ணியிருக்காங்க, அந்த பிளான்ட் இன் பெங்களூரில் பண்ணியிருக்காங்க 2016 to 20. ஓகேங்களா. ஸோ இது உண்மையிலே ஒரு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். இவங்க ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி லைனை பார்த்தீங்கன்னாலே புரியும். அண்ட் இதோட சர்வீசஸ் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டங்கள். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஹைப்ரிட் செட்டாப் பாக்ஸு, சிஸ்டம் இன்டகிரேஷன், இதெல்லாம் என்னென்னு தெரில, பவர் சப்ளை, ஆண்டனா, இது மாதிரி நிறைய சோலார் கண்ட்ரோல், இது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கெலாம் இவங்க இந்த பாக்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பாக்ஸ். ஓகேங்களா, பாக்ஸ் சர்வீஸ். அண்ட் இதோட ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், RFID டேக்ஸ் அண்ட் இன்லேஸ். ஸோ இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், RFID. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, பூமிங் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட். ஓகேங்களா, இந்த RFIDன்றதெல்லாம். ஸோ இது அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா RFID எப்படி இருக்குன்னா, ஒரு லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு தான் லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த மாதிரி நான் RFID யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நான் எல்லாமே கவர் பண்ணல. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எப்படி இருக்குது, எங்கெங்கே லொக்கேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே. ஓகேங்களா. என்னைய கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு நல்ல அப்டேட், நல்ல அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் சேல்ஸ் ஆகி நெகட்டிவில் முடிகிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா டக்குன்னு விற்றுட்டு வந்துடுங்க. நீங்கள் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எப்போயுமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி எந்த ஐபிஓ வந்தாலும் நீங்கள் அதை வந்து லாங் டைமாக ஹோல்ட் பண்ண முடியாது, ஒரு ஐபிஓன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா அது கண்டிப்பாக கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷன் வரும்போது நீங்கள் மறுபடியும் வாங்கி அதை லாங் டைமாக ஹோல்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைத்திருக்கும் இந்த ஐபிஓ பற்றி. ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை.